அப்படின்னு. பெரிய நம்பருங்கிறது எது இதில் 40ங்களா? அப்போ லெஃப்ட் சைடில் இருக்க 40 ரைட் சைடில் இருக்குது, அதை அடிச்சிடும். அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்க 12 ரைட் சைடில் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ இதில் பாருங்கள், 12ங்கிறது என்னது? 4 × 3ங்களா? ஓகே. இப்போ இந்த 36 இங்கே பிரித்து பார்த்தலாம். 36ங்கிறது என்னது? 4 × 9ங்களா? ஓகே. இப்போது ரைட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரைட் சைடில் 4 × 10 இருக்குங்களா? ஓகேவா? இப்போது ஏதாவது ஒரு நம்பரை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம 36 ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் 36 பிரித்து பார்க்குறப்போ ஒரு 4 இருக்குது, இங்கே ரைட் சைட்லேயும் 4 இருக்குது. அப்போ இது பிரச்சனை இல்லை, இதை விட்டுலாம். இப்போ 36ல் இங்கே 9 இருக்குது, ஆனால் இங்கே ரைட் சைடில் 9 இருக்கா அப்படின்னா இல்லை. அதனால் இந்த 9 கொண்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த 36க்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ அடுத்து 12 பார்க்கணும். 12ல் 4 இருக்குது. ஆமாம், ரைட் சைட்லேயும் 4 இருக்குது, பிரச்சனை இல்லை. அடுத்து 12ல் இங்கே ஒரு 3 இருக்குது. ரைட் சைடில் 3 இருக்கா அப்படின்னா இருக்குது. ஏன்னா இப்போ தான் நம்ம லாஸ்ட்டாக வந்து 9 மல்டிப்ளை பண்ணோம், அதில் ஒரு 3 இருக்குல்ல. ஓகேங்களா? ஏன்னா 9க்குள்ளே 3 இருக்குது. அப்போது இதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. கரெக்டான எல்சிஎம்ங்கிறது என்னென்னா 40 × 9 360.